ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊனா உணவு உடலுக்கும் உயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷல் அடை பிரதமன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல அடை பிரதமன் பண்ணுறதுக்கு ஒரு தேங்காயிலிருந்து முதல் பால், ரெண்டாவது பால், மூணாவது பால் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: இன்ஸ்டன்ட் அடை, நாங்கள் டபுள் ஹார்ஸ் பிராண்ட் 200 கிராம் வாங்கியிருக்கோம். அப்புறம் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லம் 300 கிராம், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காடமம் பவுடர் 1 டீஸ்பூன், முந்திரி 2 டேபிள் ஸ்பூன். கழுகி வடிகட்டின அடையை கொதிக்கிற தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கோங்க. நடுவில் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லை அடியில் போய் ஒட்டிக்கும். 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இது தண்ணியிலே நல்லா வேகணும். பாகு ஊற்றின அப்புறம் வேகாது. வெந்த அடையை வடிகட்டிட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுகிடுங்க. அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு போகும். அப்புறம் ஒரு பேனில் 300 கிராம் வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் கரைச்சிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், எந்த பதமும் வர வேண்டாம். ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச அடையை சேர்த்து கரைச்ச வெள்ளைப்பாகை ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தித்திப்பு வேணுமோ அந்த அளவு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாயிடும். வெல்லம் நல்லா சுண்டி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ 3வது பால் ஊற்றிக்கோங்க. 3வது பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் திக்காகும். அதுக்கப்புறம் 2வது பால் ஊற்றலாம். பாருங்கள், திக்காயிடுச்சு. இப்போ 2வது பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் பால் கொதிக்கிற டைமில் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் பாலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு கலர் மாறின அப்புறம் எடுத்துருங்க. அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்ச முந்திரியும் வறுத்து வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து முதல் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்த அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காவையும் முந்திரியும் சேர்த்து இறக்கிடுங்க. முதல் பால் சேர்த்த அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. அவ்வளோதான், அருமையான சுவையான ஓணம் ஸ்பெஷல் அடை பிரதமன் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.